ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக பண்ண போகிற ரெசிபி என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸ்வைப் பண்ணிட்டு போயிடாதீங்க, வீடியோக்குள்ளே வாங்குங்க பார்க்கலாம் என்னங்கிறத. இது உண்மையாலுமே குயிக் ரெசிபி. என்னம்மா நீ குயிக் ரெசிபி சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இல்லைங்க, உண்மையாலுமே சீக்கிரம் பண்ணிடலாம். மூணே பொருள் தான்: ஓட்ஸு, பேரிச்சம்பழம், கடலைங்க. பேரிச்சம்பழம் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி கடலையோடு சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் அது மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து பவுட்ரு பண்ண ஓட்ஸில் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேவை எடுத்து இந்த மாதிரி பேப்பரோ இல்லை அலுமினியம் ஃபைலோ போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சமமாக வச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்லங்க, பேரிச்சம்பழமும் கடலையும் போட்டு வர பேஸ்ட் அரைச்சோம்னா அந்த மீதி இருக்க பேஸ்ட் எடுத்து அதுக்கு மேலே போட்டு அதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஃப்ரீசரில் 1 ஹவர் இல்லை 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் வைங்கங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி பார்த்திங்கன்னா நல்லா அது திக்காக வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் உங்களை என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாங்க, இல்லையா இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு கோட் பண்ணி கூட சாப்பிட்லாங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலுங்க. எந்த சுகரும் சேர்க்கலைங்க, அந்த பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட் மட்டும்தாங்க. இதில் இரும்பு சத்தும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. ஏன்னா கடலை சேர்த்துருக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸ் என்ன வேணாலும் டாப்பிங்ஸாக போட்டுக்கோங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட அதை சாப்பிட வைக்கலாங்க. அதுவும் பேரிச்சம்பழம் குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கணும்னா அதோட பெரிய கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டெய்லி ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களே உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.